ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் விஷஸ். எல்லோரும் நியூ இயர் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்குமே நல்லா போச்சு. ஆனால் வீட்டில் எனக்கு சமையல் தான் பெருசாக இல்லை. காலையில் டிஃபன் மட்டும்தான் வச்சுருந்தேன். மதியத்துக்கு வந்து ஒரு வீட் பால் காய்ச்சி விட்டு அந்த சடங்கு இது சேர்ந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் இருந்து அங்கே போகாமல் இருக்க முடியாது பார்த்தீங்களா. அங்கே போய் நல்லா சாப்பிடுவோம். அப்போ எதுக்கு சமையல்னு சொல்லிட்டு அங்கே போய் நல்லா சாப்பிட்டாச்சு. வயலுக்கு பக்கத்தில் அதனால வரும்போது வயல்லாம் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு வந்துட்டோம். மதியம் வீட்டிலேருந்து சமைக்கல பார்த்தீங்களா. ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிலக்கடலையும் ஃப்ளாக்ஸிடும் இருந்து வறுத்து வைக்க வேண்டியது. நிலக்கடலையை வறுத்த கடலை வாங்குறத விட இந்த மாதிரி கடலை வாங்கி வறுத்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட நல்லா இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். குழந்தைங்க ஸ்கூலில் ஆனுவல் டே நெருங்கிட்டு இருக்கனால அவளும் வீட்டில் ஒரே ப்ராக்டிஸ் தான். ஈவினிங் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், அது வந்து ஒரு சர்ச்சு கம்யூனிட்டி ஹாலில் வச்சு தான் நடந்தது. ஸோ பக்கத்தில் கிறிஸ்மஸ் கிரிப்பெல்லாம் வச்சுருந்தாங்க. பிள்ளைங்களும் போய் அந்த பக்கம் பார்த்து விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படியே அங்கேயே மணமக்களை வாழ்த்திட்டு நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பாடை முடிச்சுட்டு வெளியே வந்து கலர் கலராக டீ எல்லாம் வச்சுருக்காங்க. கூட வந்து பாப்கார்ன் பஜ்ஜி எல்லாம் போட்டுட்டு